நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 5 லட்சத்தில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழக அமைச்சருக்கு கண்டனம், புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். புதுவை அரசின் பட்ஜெட்டிற்கு கண்டனம், சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மழையால் பாதிக்கப்பட்ட உப்பு உற்பத்தி, தொழிலாளர்கள் கவலை. இனி விரிவான செய்திகள். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 9வது நாளான இன்று கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆயுஷ்மான் திட்டத்தை அரசு விரிவுபடுத்துவதாக அறிவித்ததன் தற்போதைய நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மஞ்சள் கார்டுதாரர்களை உள்ளடக்கிய அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படுமா என்றும் கேட்டார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மஞ்சள் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வறுமை கோட்டிற்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு காப்பீட்டு திட்டத்தை நீட்டிக்க அரசின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் பெற்ற பிறகு செயல்படுத்தப்படும் என்றார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அனைவருக்கும் காப்பீடு மிகவும் அவசியம் என்றும், ஆயுஷ்மான் திட்டத்தில் மத்திய அரசு எவ்வளவு பங்களிப்பு, புதுவை அரசின் பங்களிப்பு எவ்வளவு என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, இதுவரை 8 கோடி கொடுத்துள்ளதாகவும் அதில் 3 கோடி புதுவை அரசின் பங்களிப்பு, 60.40 என்ற விகிதத்தில் ஆயுஷ்மான் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றார். மேலும் மஞ்சள் கார்டுதாரர்களையும் உள்ளடக்கிய புதிய காப்பீட்டு திட்டத்தை பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளதாகவும் உறுப்பினர்கள் கூறும் குறைபாடுகளை களைவதாகவும் அவர் தெரிவித்தார். 5 லட்சம் காப்பீட்டில் அனைவரும் பயனடையும்படி புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக அமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தரம் தாழ்ந்து விமர்சித்த தமிழக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து புதுவை மாநில அதிமுக சார்பில் அண்ணா சாலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கிய ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அமைச்சர் அன்பரசன் படத்தை கிழித்து எறிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய அன்பழகன், மக்களால் போற்றப்படும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை பற்றி தொண்டர்கள் மனம் நோகும் அளவில் கேலி செய்து அவதூறாக பேசிய தமிழக திமுக அமைச்சர் அன்பரசனை புதுவை மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் இது அவரது வக்கிர புத்தியின் செயல்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் கூறினார். அநாகரிகமாக பேசிய அன்பரசனை அமைச்சர் பதவியில் இருந்து தமிழக முதலமைச்சர் நீக்க வேண்டும் என்றும், அமைச்சரின் பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அப்படி இல்லை என்றால் தன்னுடைய அமைச்சர் பேசின பேச்சுக்கு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை பெற்று தொடர் போராட்டத்தை இந்த புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டிற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து கட்சியினர் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சட்டசபை முற்றுகையிடும் போராட்டத்தை புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக காமராஜர் சிலை அருகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்று கூடினர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலர் தேவபொழிலன், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் இந்த ஊர்வலம் புறப்பட்டது. நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபையை நோக்கி வந்த ஊர்வலத்தில் வந்தவர்கள் பட்ஜெட்டை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். ஆம்பூர் சாலை அருகே ஊர்வலம் வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் கீதநாதன், தினேஷ் பொன்னையா, அபிஷேகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் பெருமாள், கொளஞ்சியப்பன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என்று சொல்லும் முதல்வரே, சட்டமன்ற அறிவிப்பை பார்த்து மயங்கி போயிட்டோம். புதுவை மரக்காணம் அருகே மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் உப்பளம் உள்ளது. நேற்றிரவு திடீரென்று கனமழை பெய்தது. இந்த கனமழையால் உப்பளங்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி தற்போது கடல் போல காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் உப்பு உற்பத்தி அடுத்த ஜனவரி மாதம் துவங்கும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். கனமழையால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டதால் இந்த தொழிலை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி பொருளாதார சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநில காவல்துறை டிஜிபியாக இருந்த ஸ்ரீனிவாஸ் கடந்த மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இதனையடுத்து டெல்லியில் பணியாற்றிய ஷாலினி சிங் புதுச்சேரி மாநில டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து ஷாலினி சிங் நேற்றிரவு புதுச்சேரி வந்தடைந்தார். இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் ஷாலினி சிங் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். முன்னதாக காவல் தலைமையக அலுவலக வளாகத்தில் ஷாலினி சிங்கிற்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். புதுச்சேரி காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை நேரத்தின் போது ரவுடிச தடுப்பு, போதைப் பொருள் கடத்தல் பிரிவு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தடுப்பு பிரிவு போன்ற 3 பிரிவுகளிலும் புதுச்சேரி காவல்துறையில் முழுமையாக செயல்படுவதற்கான காரணம் குறித்து பேசினார். இந்த துறைகளுக்கு தனியாக காவல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதே முதல் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த துறைகளுக்கு மற்ற பிரிவுகளில் உள்ள காவல் கண்காணிப்பாளர்களின் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் தற்போது உள்ள காவல் கண்காணிப்பாளர்கள் கூடுதல் பணி சுமையாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமன்றி சிக்மா செக்யூரிட்டி, ஹோம்கார்டு, டிராபிக் ஹெட் குவார்ட்டர்ஸ், பிசிஆர் செல், சிபிசிஐடி போன்ற பிரிவுகளில் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும், எனவே சிடிசி முறையில் கண்காணிப்பாளர்களை நியமித்து காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அப்போதுதான் அனைத்து பிரிவுகளிலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் தானாக வெளிவந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதி மீன் மார்க்கெட் எதிரே எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஒருவர் அங்கு தனது வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்க வந்துள்ளார். அப்போது அவர் தனது ஏடிஎம் கார்டை போட்டு கடவுச்சொல்லை போடும்போது திடீரென்று இயந்திரம் கோளாறு ஏற்பட்டு தானாக பணம் வெளியே வர தொடங்கியுள்ளது. இதனால் பயந்து போன அந்த நபர் இந்த சம்பவம் குறித்து எஸ்பிஐ வங்கிக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார். மேலும் எஸ்பிஐ வங்கி அதிகாரிகள் உடனே பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த ஏடிஎம் ஷட்டரை மூடினர். பின்னர் வங்கி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஏடிஎம் இயந்திரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஏடிஎம் இயந்திரத்தில் தானாக பணம் வந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. இதனால் ஏடிஎம் முன் மக்கள் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய சிறையில் உள்ள சிறை கைதிகளுக்கு பரோல் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பாமக மகளிரணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றினை அளித்துள்ளார். அந்த மனுவில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 100க்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆயுள் தண்டனை சிறைவாசியான ஒருவர் அவசர பரோல் விடுப்பில் சென்று தலைமறைவாகி விட்டதால் ஒட்டுமொத்த தண்டனை சிறைவாசிகளை தண்டிக்கும் வகையில் அவர்களுக்கு உண்டான அவசர கால பரோல் விடுப்பை சிறைத்துறை அனுமதிக்க மறுத்துள்ளதாகவும், தண்டனை சிறைவாசிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருந்து பரோல் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்தாலும் அதற்கு ஏதாவது காரணம் கூறி அவர்கள் குடும்பத்தாரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பரோலில் அனுப்ப முடியும் என்று கூறுவதாகவும், இறப்பு மற்றும் திருமணத்திற்கு மட்டுமே பரோலில் அனுப்புவதாகவும் கூறி வருவதாகவும், எனவே சிறைவாசிகளுக்கு உரிய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுவை வில்லியனூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தியாகி
முத்துக்குமாரசாமி அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. ஆசிரியர் பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் செல்வம் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் குடற்புழு பாதிப்பை தவிர்க்க விரல் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும், சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும் என்றும், உணவுப் பொருட்களை மூடி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் கூறுகையில், கைகளை கழுவுவதன் அவசியம் மற்றும் உணவு சமைப்பதற்கு முன்பு கழிவறைக்கு சென்ற பிறகும் செல்ல பிராணிகளுடன் விளையாடிய பிறகும் கைகளை சோப்பு கரைசல் மூலம் நன்கு கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் இரும்புச்சத்து அதிகமுள்ள காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள் மற்றும் தானியங்களை அதிக அளவில் உட்கொண்டு இரத்த சோகையை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ராமேஸ்வரம் முதல் மெரினா வரை கடற்பயணம் மேற்கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுச்சேரியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதனை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டு குழு ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை 604 கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணத்தை நடத்துகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு 604 கிலோமீட்டர் கடல் வழியே 15 மாற்றுத்திறன் மாணவர்கள் கடலில் நீச்சல் பயணம் மேற்கொள்கின்றனர். ராமேஸ்வரத்தில் கடந்த 5ஆம் தேதி கடற்பயணத்தை தொடங்கிய இவர்கள் நாளொன்றிற்கு 50 கிலோமீட்டர் என 12 மணி நேரம் பயணிக்கின்றனர். இவர்கள் தொண்டி, கட்டுமாவடி, வேளாங்கண்ணி, தரங்கம்பாடி, பழையாறு, பரங்கிப்பேட்டை, புதுச்சேரி, மரக்காணம், மகாபலிபுரம், ஈச்சம்பாக்கம் வழியாக 10 நாள் முடிவில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பகுதியில் தங்களது சாதனையை நிறைவு செய்ய உள்ளனர். சாகச பயணத்தில் பங்கேற்ற மாணவர்களை புதுச்சேரி கடற்கரை சாலையில் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் தேசிய மீனவர் பேரவை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மாணவர்கள் உலக சாதனை புரிந்துள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியுடன் இணைந்து லிங்கோல் உலக சாதனை நிறுவனம் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தியது. மாணவர்களின் அறிவுத்திறனை வலியுறுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கனசதுர வடிவ ரூபிக் கியூபை செய்து கொண்டே 50க்கும் மேற்பட்ட மனக்கணக்குகளை அபகஸ் முறையில் செய்து அசத்தினர். நிகழ்ச்சியில் 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள 100க்கும் மேற்பட்ட பன்முக திறமை கொண்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ரூபிக் கியூப் மற்றும் அபகஸ் செய்து காட்டினர். மேலும் ரூபிக் கியூபை பயன்படுத்தி அறிவிப்பு பலகையை வரிசைப்படுத்தி ட்ரெயின் தி பிரெயின் என்ற வாசகத்தை விவரிக்கும் வகையில் கனசதுர விளக்கப்படத்தை செய்து அசத்தினர். இதன் மூலம் உலக சாதனை பட்டியலில் அவர்கள் இடம்பெற்றுள்ளனர். சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த ஆச்சாரியா கல்வி குழும தலைவர் டாக்டர் அரவிந்தன் மாணவர்களை ஊக்குவித்து இதுபோன்று பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்று பாராட்டினார். லிம்கோல் உலக சாதனை குழுமத்தின் நிறுவன தலைவர் ஜோசப் இளந்தென்றல், விக்னேஷ் ஆகிய 3 பேரும் மாணவர்களின் அசாதாரண துணிவை கண்டி பாராட்டி பங்கேற்ற மாணவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசை வழங்கி கௌரவித்தனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளிக்கு லின்கோல் உலக சாதனை நிறுவன தலைவர் நினைவு பரிசினை நிர்வாக இயக்குனர் அரவிந்தனிடம் வழங்கினார். இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் நிர்வாக முதல்வர் ஷாலினிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆச்சாரியா பள்ளியின் ஆசிரியர் நித்யா செந்தில்குமார், கணித பாட ஆசிரியர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். புதுவை வனக்காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி வனத்துறையில் துணை வன பாதுகாவலராக பணியாற்றி வந்த சத்தியமூர்த்தி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசிதழிலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் அவர் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு செல்லாமல் இருந்தார். இது தொடர்பாக அவரிடம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை விளக்கம் கோரியது. ஆனால் அவர் அளித்த விளக்கங்கள் மற்றும் காரணங்கள் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை. இதனைத் தொடர்ந்து அரசு பணிகளின் நடத்தை விதிகளை மீறியதற்காகவும் உயர் அதிகாரிகளின் உத்தரவிற்கு அடிபணியாமல் நடந்து கொண்ட துணை வன பாதுகாவலர் சத்தியமூர்த்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.
இதற்கான உத்தரவை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக செயலாளர் பிரகாஷ் மௌரியா பிறப்பித்துள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6445 ரூபாய். 1 பவுன் 51,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 5 லட்சத்தில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழக அமைச்சருக்கு கண்டனம். புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். புதுவை அரசின் பட்ஜெட்டிற்கு கண்டனம். சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மழையால் பாதிக்கப்பட்ட உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் கவலை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.